குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நம்மளுடைய மஞ்சள், வெயில் காலத்தில் எதெல்லாம் நம்ம காய வச்சு அரைக்கிறது, எண்ணெய் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம எள்ளு ஆட்டின செக் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய் வேறு பாட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. அக்கா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. பின்னாடி அது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னுடைய ஆர்ட் ஒர்க். நான் வந்து காலேஜ் முடித்த உடனே பண்ண எம்பாசிங் ஒர்க் இது. இது வந்து அக்கா வந்து நல்லெண்ணெய்லாம் எடுத்து ஊற்றிட்டாங்க. கடலெண்ணெய்க்கு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து வெளியில் வேலை நடந்துகிட்ருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். வெளியில் வந்து இப்போது இங்கேயும் கொஞ்சம் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. கூட பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு மாங்காய் அறுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அது பழுத்ததெல்லாம் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு, இது கொல்லிமலையிலேருந்து வந்தது. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். வெயிலில் காய வச்சாச்சு. அக்கா புடைங்க பார்க்கலாம், எப்படி புடைக்கிறீங்கன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு புடைக்கவே தெரியாது. அக்கா தான் சொல்லி கொடுக்கணும் இப்போ புடைக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு புடைக்க தெரியாது. காணிக்காக்கா புடைச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி புடைக்கிறாங்கன்னு பாருங்கள். பிளாஸ்டிக் மரத்தில் புடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் முறமெல்லாம் வந்து முழுகணும். ஸோ மிளகு காய வச்சாச்சு. அடுத்தது அந்த பக்கம் தேங்காயை காய வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம காய வச்ச மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லெண்ணையும் பேக்கிங் ஆகி வெளியில் வந்துருச்சு. இது வந்து மிளகு வந்து 200 கிராம்ஸாக பேக்கெட் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ சம்மரை வேஸ்ட் பண்ணாமல் காய வைக்கிறத காய வச்சு, ஆட்டுறதை ஆட்டி, எண்ணெய் எடுக்கிறது எண்ணெய் எடுத்து, வத்தல் போடுறது வத்தல் போட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.